அன்னைக்கு உங்க 2 பேர்கிட்ட என்ன சொன்ன? முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிருக்கீங்க. சரி, கணத்தோட அவன் எங்க இருக்கான்? அவன் போன் நம்பர் கூட சொல்லு. அவனை அடிச்செல்லாம் கொல்ல மாட்டேன். ராஸ்கல், நல்ல மாதிரி நடிச்சு இந்த அளவுக்கு போயிருக்கானா? அவனை எங்க இருந்தாலும் நான் கூட்டிட்டு வரேன். வீட்டுல வச்சு பேசுவோம். 15 நாள் அவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னே தெரியல மாமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் விசாரிச்சேன், போன் பண்ணியும் கேட்டேன். சின்ன குண்டு மேல குண்டு தூக்கி போடுற. எங்க போனாருன்னே தெரியல. அப்ப அந்த ராஸ்கல் உன்னை இப்படி பண்ணிட்டு காரியம் முடிச்சதும் கை கழுவிட்டானா? அவர் அப்படிப்பட்டவர் இல்ல மாமா. அவர் வீட்டுக்கு கூட போன் பண்ணிட்டு அவர் அங்கேயும் போலையா. இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு எப்படி போவான்? எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆள் இல்ல, ரொம்ப நல்லவர். ஆனா எங்க போனாருன்னு தான் தெரியல. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அம்மாவும் மாமாவும் செத்துருவாங்க. உன்ன மாதிரி பொண்ணை பெத்தா சாகதானே செய்யணும். அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. சரி, அழாத. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சரி விடு, என்னதுன்னு பார்க்கலாம். இப்ப நீ கர்ப்பமா இருக்கிறது உனக்கு எனக்கு தானே தெரியும். ஆமா மாமா. யார் இது? யார் இந்த பொண்ணு? இப்போதைக்கு இதை வீட்டுல யாருக்கும் சொல்ல வேண்டாம். என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். அழாத, கண்ணை தொடச்சிட்டு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. ஏன்னா இங்க வந்தீங்க? கொஞ்சம் கீழே வாங்க. நல்ல வேளை சங்கீதா போயிட்டா. பாத்திருந்தா அவ்வளவுதான். பிரகாஷே வாங்கண்ணா. அண்ணா, உங்களதான் ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிருக்கல. தலைப்பற விஷயம் பிரகாஷே. என்ன விஷயம்? அந்த வக்கீல பேக் அடிக்க வச்ச அந்த கவுண்டர் ஃபைல உனக்கு எதுக்கு கொடுத்தேன்? நீ நம்பி கவனத்துக்கு கொண்டு போவேன் தானே. அந்த காயத்ரி சதிகாரின்னு தெரிஞ்சு அவன் வீட்டை விட்டு துரத்தணும் தானே இதெல்லாம் செஞ்ச. ஆமா. இப்ப நிலைமைய தலைகீழா போயிடுச்சு பிரகாஷ். என்ன சொல்றீங்க? ஆமா, அவன் பிரஸ்காரங்க கிட்ட காயத்ரி என் உயிரு, அவன் இல்லாம நான் இல்ல, வெளியே வந்த உடனே அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், குடும்பம் நடத்த போறேன்னு பத்திரிக்காரங்கிட்ட அடுத்த திருத்தமா சொல்லிட்டான்ப்பா. இப்ப நம்பி காயத்ரியை கட்டிக்கிட்டா அவ கோடீஸ்வரர் ஆயிருவாப்பா. அது உனக்கு தானே பிரச்சனை. நீ அந்த கவுண்டர் ஃபைலை வச்சு என்னப்பா பண்ணி தொலைச்ச? நடுவுல காயத்ரி பூந்து ஏதாவது கேம் ஆடிட்டாளா? அண்ணே, அந்த கவுண்டர் ஃபைலை வச்சு நான் நம்பியை போய் பார்க்கல. இந்த ஃபைல் தாங்க அது. ஏய், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லா ஃபைலையும் செக் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. மே ஐ கம் இன் சார்? கம் இன். வாங்கண்ணா. வாங்க சுரேஷ், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். பிசினஸ்ல என்கர் பண்ண லாஸஸ்க்கு மேடம் சுஜாதா தான் காரணம்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா சுரேஷ்? விடுங்க. நீங்க ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசி போனஸை தள்ளி வச்சதே பெரிய விஷயம். அவங்க உங்களை புரிஞ்சுக்கலன்னு கவலைப்படாதீங்க. இல்ல சார், எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அது விஷயமா தான் நான் உங்களை கூப்பிட்டேன். மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. சுஜாதா கிட்டயும் சொல்லிட்டேன். அம்மா நான் ஜெயில இருந்த கோவத்துல தான் அப்படி பேசியிருப்பாங்க. அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். நீங்க நிம்மதியா உங்க வேலையை பாருங்க. தேங்க்யூ சார். நானும் ஜெயில இருந்து வந்ததும் நீங்க எங்க மேல கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேங்க்ஸ். நானும் பயந்துட்டே இருந்தேங்க, நஷ்டத்துக்கெல்லாம் என்னதான் காரணம் சொல்வீங்களோன்னு. ஏய், சின்ன பொண்ணு மாதிரி பேசாத. பிசினஸ்னா லாபம் நஷ்டம் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்க முடியுமா? தேங்க்ஸ்ங்க. போய் வேலையை பாரு. சரி அண்ணா. வாங்க பிரகாஷ், நல்ல கோவத்தோட வந்திருக்கீங்க போல இருக்க. சண்டை போடணுமா? போடுங்க. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. என்ன சீன் போடுறியா? திதி விஷயத்துல தான் நடிச்சேன்னா இங்கேயும் நடிக்கிறியா? என்னங்க இது? சுஜாதா, நீ எதையும் கண்டுக்காத. சார் ரொம்ப சூடா வந்திருக்காரு. பேசுறதெல்லாம் பேசிட்டு போட்டோம். நாம அமைதியா இருந்தா போதும். நீ எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறன்னு எனக்கு தெரியும்டா.
எல்லார்கிட்டயும் நடிச்சு ஏமாத்துற மாதிரி என்கிட்டயும் நடிச்சு ஏமாத்தலான்னு பாக்குறியா? அது என்கிட்ட நடக்காதுடா. பிரகாஷ் கூல். இப்ப என்னாச்சு? டேய், எல்லாத்தையும் நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். நம்பி கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு 1 கோடி கொடுத்து என்ன உள்ள தள்ளினதை எல்லாம் நான் மறக்க மாட்டேன். நீ உள்ள போனதை வச்சு சுஜாதாவை த்ரெட்டன் பண்ணி சத்யாவோட சென்டிமெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணி கேஸ வாபஸ் வாங்க வச்ச நீ யோகியனா? நான் எதையும் மறக்கல, நீயும் மறக்க மாட்ட. நீ வெளியே வந்த மாதிரியே அண்ணி யாரும் நம்பிய வெளியே எடுக்கலான்னு பாக்குறாங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். பிரகாஷ் என்ன சொல்றீங்க? நீயும் நம்பியும் கூட்டாத்தானே எல்லாத்தையும் செஞ்சீங்க. இப்ப நம்பி தவிப்பாண்டா. என்ன முழிக்கிற? பேசின வக்கீல்ல ஓடிட்டாங்க, கேஸ வாதாட யாரும் வரல. அதனால தானே உள்ள இருக்கான்னு நினைக்கிற? அது எல்லாமே என் வேலைடா. உனக்கு உதவுன நம்பிய நான் பழி வாங்குறேன்னு நினைக்கிறியா? என்ன முழிக்கிற? இது என்னன்னு பாத்தியா? அண்ணியார் நம்பிய வெளியே எடுக்கணும், கல்யாணம் பண்ணணும்னு தவிச்சு அந்த சதீஷ் குல்கர்னி, சுதீப் சக்கரவர்த்தின்னு ஒவ்வொரு வக்கீலுக்கும் ஆஜராக சொல்லி 5 லட்சம் 10 லட்சம்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப நான் கட்டுனது எவ்வளவு தெரியுமா? இந்த கேஸ்ல ஆஜராக கூடாதுன்னு நான் அவங்க அக்கௌண்ட்ல போட்டது 20 லட்சம். பிரகாஷ், எங்க அண்ணா அவங்க பண்ண தப்புக்கு பெல்ட்டால அடிச்சு விரட்டுவான். அவங்க சொகுசா நம்பிக்கிட்ட ஒட்டிக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கம்பீரமா இருப்பாங்க. அப்படி என்ன அந்த நம்பி மேல அவங்களுக்கு ஆசை, அக்கறை? எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுதான் அடிச்சிருக்க ஆப்பு. என்னதான் அண்ணியார் தலையால தண்ணி குடிச்சாலும் நம்பிய வெளியே எடுக்க முடியாது, கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. அதுக்கு ஒவ்வொரு செக்கா நான் வச்சிருக்கேன். என்னைக்கு இருந்தாலும் அவங்க ஜெய்ஹிந்த் விலாஸோட மருமக தான். இதை நான் விடவே மாட்டேன். இப்ப கூட பெரிய அட்வொகேட் எவனாவது கிடைப்பானான்னு அலையறாங்க. அதுக்கும் செக் வைப்பேன். என்னோட செலவா? என் அண்ணன் குமார் டைவர்ஸ் கேட்டதுனாலதான் இதுக்கு ஈஸியா மேப் போடுறீங்க. இப்பவே நான் குமார் கிட்ட பேசுறேன். டைவர்ஸ் கேஸையும் வாபஸ் வாங்க சொல்றேன். அண்ணியார் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். பிரகாஷ், இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்? என்னையும் தேவையில்லாம நீயும் நம்பியும் சிக்க வச்சீங்கல்ல, போய் சொல்லு. கோர்ட்ல அத்தனை பேர் முன்னாடியும் காயத்ரி தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல பாப்போம். அப்படி சொன்னா டைவர்ஸ் கிடைக்கும்னு அவன் பாக்குறான். எப்படி? நீ போய் சொல்லு பாப்போம். அப்படி அவன் சொல்லிட்டானா நான் ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன். அந்த நம்பி அண்ணியார கல்யாணம் பண்ணவும் முடியாது, அதுக்கு நான் விடவும் மாட்டேன். இது சவாலுக்கு சவால். சார், 2 நிமிஷம் பேசணும் சார். அதெல்லாம் முடியாதுங்க, கோர்ட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு. சார், இது முக்கியமான விஷயம் சொல்லணும் வந்திருக்காரு. சரி, சீக்கிரம் பேசிட்டு வாங்க. தேங்க்ஸ் சார். சீக்கிரம். என்ன கார்த்திக், என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இப்ப வர நீங்க வெளியில வராத காரணம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. காய் டார்லிங் பேசின வக்கீல் வராம போயிட்டாரு. அதனாலதான் என்னால இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர முடியல. எல்லாமே போய். என்ன கார்த்திக், என்ன சொல்றீங்க? அப்ப காய் சொல்றது எல்லாமே பொய்யா? என்ன வெளியே எடுக்க அவ ட்ரை பண்ணவே இல்லையா? அப்படிலாம் இல்லை நம்பி. அவங்க உங்க மேல உயிரா இருக்காங்க, உங்களை ரொம்ப முக்கியம் நினைக்கிறாங்க. ஆனா எல்லா வேலையும் பண்றது இந்த பிரகாஷ். என்ன சொல்றீங்க? ஆமா நம்பி, காயத்ரி உங்களை வெளியே எடுக்கிற வக்கீலுக்கு லட்சமா பணம் கொடுத்திருக்காங்க, போராடி இருக்காங்க. ஆனா அந்த பிரகாஷ் அதுக்கு மேல பணத்தை கொடுத்து அவங்கள வரவிடாம தடுத்திருக்கான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இதை என்கிட்டயே வந்து சொல்லுவான் ராஸ்கல். என்ன கார்த்திக் சொல்றீங்க? ஆமா நம்பி, ஆபீஸ்க்கு வந்து நான் தான் செக் வச்சேன். என் அண்ணியார நம்பி கல்யாணம் பண்ணியே தீருவேன் இருக்கான். அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். அவங்க என்னைக்குமே ஜெய்ஹிந்த் விலாஸ் மருமக தான். நம்பி வெளியே வந்தாதான் இதெல்லாம் நடக்கும்னு நெஞ்ச நிமித்தி பேசுறான். காயத்ரி உங்க நினைப்பா இருக்காங்க நம்பி, தவிக்கிறாங்க. எல்லாத்தையும் கெடுக்கிறது இந்த பிரகாஷ் தான். சேலஞ்ச் பண்றான் நம்பி. உங்களை ஜெயிலே வச்சு காயத்ரி நீங்க கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு காய் நகர்த்துறான். பாவம் காயத்ரி இது தெரியாம தவிக்கிறாங்க. ஓ, இதான் நான் வெளியே வராததுக்கு காரணமா? நம்பி, நீங்க காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனுக்கு பிரச்சனை இருக்கு. என்ன கேட்டா நான் ஒன்னே சொல்லுவேன், ஷீ இஸ் a lucky woman. அவங்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. உங்க மேல அன்பு வச்சிருக்கவங்க, உங்களை நம்புறவங்க, உங்களுக்கு நேர்மையா இருக்கிறவங்க, இப்படி ஒருத்தவங்க எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. இத்தனை வருஷம் நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எனக்கு தெரியாது. ஆனா காயத்ரி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இந்த முறையும் பிரகாஷ்
கோர்ட்ல விளையாடி இருக்கலாம். ஆனா அங்க பிரச்சனை வந்தா நீங்க காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உறுதியா சொல்லிடுங்க. என்ன நம்பி? கார்த்திக், நீங்க சொன்னதுதான். இத்தனை வருஷமா கல்யாணமே வேண்டாம், அது என்ன டிஸ்டர்ப் பண்ணுன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நான் காயுவை மேரேஜ் பண்ணணும். இதை நான் மிஸ் பண்ணா என் வாழ்க்கையில எல்லாமே மிஸ் ஆயிடும். எங்க கல்யாணத்துக்கு பயந்த அவன் இவ்ளோ பண்ணியிருக்கான்னா என் காயு எவ்வளவு போராடி இருப்பா. ராஸ்கல், அவன் நினைப்ப நான் முறியடிச்சு காட்டுறேன். காயுவை என் மனைவி ஆக்கிய தீர்வேன். அவ என் வெல்விஷர் மட்டும் இல்ல, என்னோட லவ்வரும் கூட. இனியும் நான் பொறுமையா இருக்க போறதில்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். காயு தான் என்னோட மனைவி. இதை நான் கோர்ட்ல பிரஸ் முன்னாடி பகிரங்கமா அறிவிக்கிறேன். இதை செஞ்சா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நம்பி. நிச்சயமா கார்த்திக். என்ன வெளியே எடுக்காதது ஏன்னு என் காய் டாலிங்க நான் சந்தேகப்பட்டேன். அதை நினைச்சதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஓகே, இதை எப்படி முடிக்கணுமோ நான் முடிக்கிறேன். பேசி முடிச்சிட்டீங்களா? டைம் ஆச்சு, ஏறுங்க. இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போங்கப்பா, ஏறுங்க. பிரகாஷ், நீ தொலைஞ்ச. இதைத்தாண்டா நான் எதிர்பார்த்தேன். என்னப்பா சொல்ற? அவன் அப்படி பேச வைக்கணுங்கிறதா என்னோட பிளானு. பரவாயில்ல, நான் நினைச்சதை விட பிரமாதமா பேசிட்டான். என்ன பிரகாஷ் சொல்ற? எனக்கு தலையே சுத்துதுப்பா. ஏற்கனவே அந்த காயத்ரி சலங்க கட்டிட்டு ஆடுவா, இப்ப கேட்கவா வேணும்? அவங்க இனி சலங்க கட்டி ஆடினா என்ன, ஆடலனா என்ன, எனக்கு இனிமே பிரச்சனை இல்ல. என்னதான் சொல்ற? ஆமாண்ணே, இப்ப அண்ணியார் சதி செய்யறது தெரிஞ்சு அந்த நம்பி அண்ணியாரை வெளியே அனுப்புனா அவங்க என்ன ஆவாங்க? என்ன ஆவாங்கன்னா தெருவுக்கு தான் போவாங்க. அதானே நம்ம திட்டம். அவங்க தெருவுக்கு போகணும், சோத்துக்கு சிங்கி அடிக்கணும், அம்மா தாயோட பசியில அலைஞ்சு திரியணும். அதானே அண்ணே, அவங்க தெருவுக்கு போனா எந்த பேரோட போவாங்க? ஜெயஹிந்த் விலாஸோட மூத்த மருமக குமாரோட பொண்டாட்டிங்கிற பேர்ல தானே போவாங்க. ஆமா, இப்ப அதுக்கு தானே நான் வேட்டு வச்சிருக்கேன். நம்பி சொன்னதை கோர்ட்ல ஆதாரப்பூர்வமா காமிச்சா கோர்ட் என்ன சொல்லும்? டைவர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லும். அப்படி டைவர்ஸ் கொடுத்துட்டா குமாருக்கு அவங்க பொண்டாட்டி இல்ல, எனக்கு அந்நியராவும் இல்ல, வீட்டுக்கு மூத்த மருமகளாவும் இல்ல. இனி அவங்க யாரோ நாங்க யாரோ. அவங்க இனி என்ன பண்ணாலும் செல்லாது. ஜெயஹிந்த் விலாஸ் முழுக்க எங்க சொத்து தான். இதான் என்னோட பிளான். கைகுடு பிரகாஷ், கைகுடு. கோடு போட்டா ரோடு போடுறவங்கள தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ என்னடா ஏர்போர்ட் கட்டி விளையாடில இருக்கிற? சூப்பர் பா, சூப்பர். அப்புறம் தொடர்ச்சியா அங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். வரட்டுமா? காயத்ரிமா, இனிமே நீ சும்மா தான். சோம்பேறி, நீ போடா உள்ள. அம்மா, பிரகாஷ் அண்ணா எங்க? வா ராகினி. அண்ணா, 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 என்னாச்சு? டேய் ராகினி, ஏன் அழுவுற? என்ன டேய், டிவி ஆஃப் பண்றா. டேய், என்ன ராகினி, என்ன பிரச்சனை? என்னாச்சு? சொல்லு ராகினி. சொல்லுமா? என்னாச்சுமா? டேய், ஏன் அழுவுற? சொல்லுமா? என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. அண்ணி என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்களா? என்ன சொல்ற? சத்யா அண்ணி சும்மா இல்லாம இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தாங்க. பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. கோவத்துல இங்கேயே வந்தீங்கன்னு கேட்டா அவங்க ஓவரா பேசினாங்க. அத்தை என்ன கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ராகினி, என்ன அபாண்டமா பழிய போடுற? நிறுத்தடி. நீ நினைச்சதா நடக்கணும்னு நினைக்கிறியா? நான் நினைச்சேனா? என்ன சொல்றீங்க? ராகினி நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற? ப்ளீஸ் பிரகாஷ், அங்க என்ன நடந்ததுன்னு முதல்ல கேட்டுட்டு உன்னை பேசு. யார் போக சொன்னது? ஃபங்க்ஷனுக்கு தான் போக முடியல, அது சொல்லி சாரி கேட்கலன்னு தாங்க போனேன். ராகினி அழுதான்னு சொன்னீங்க, அதான் அவளை சமாதானப்படுத்தலாம்னு பெரிய போனேன். இவ மாதிரி பேசுற? எங்க குடும்ப விஷயத்துல தலையிட நீ யாரு? பிரகாஷ், என்னாச்சு உனக்கு? அண்ணி, நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு இவ யாரு? என்ன பிரகாஷ், இதுக்கு என்ன வார்த்தை சொல்றீங்க? நான் இவளை சமாதானம் பண்ண போனதுக்கா இப்படி பிரிச்சு பேசுறீங்க? சமாதானம் பண்ண போனவ சண்டை முடிட்டு வரியா? உன்னால இப்ப எவ்வளவு பிரச்சனை? உஷா மேடம் இவளை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. நான் தான் சொல்றேன் இல்லைங்க. ஏய் ராகினி, என்ன நீ இந்த விஷயத்தை இப்ப இங்க வந்து சொல்லணுமா? அண்ணி, நீ மன வருத்தத்திலயும் கோபத்திலயும் இருப்பேன்னு சத்யா இங்க வந்து வருத்தப்பட்டா.
இங்க பிரகாஷ்க்கும் சத்யாவுக்கும் அதனாலேயே மனஸ்தாபம் வந்துருச்சு. சரி, உன்னை சமாதானப்படுத்தணும்னு தான் சத்யா அங்க வந்தா. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி சத்யா மேல தப்பே இருந்தாலும் உடனே நீ அதை இங்க வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லையே. சூழ்நிலையை பார்த்து நடந்துக்க வேண்டாமா? நீனா அவளை சப்போர்ட்டா? ராகினி எங்க தங்கச்சி, அவ அண்ணன் சொல்லாம மத்தவங்கிட்ட சொல்லுவல என்ன? அவ அழுதுட்டு வந்திருக்கா, என்ன எதுன்னு கேட்காம பிரச்சனை ஏன் சொன்னேன்னு கேக்குற? சத்யா, அதான் நீ ஃபங்க்ஷனுக்கு வரல இல்ல, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்குமா அங்க போன நீ? என்னம்மா அது? என்ன மாமா நீங்களும் இப்படி நினைக்கிறீங்க? டேய், உன் வேலையை பார்த்துட்டு போறியா? போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டு நீங்களே இப்படி பேசுறீங்கன்னு சொல்ற? என்ன பாக்குற? அதான் சொன்னேடி, எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதுன்னு. மனசு வலிக்குது பிரகாஷ். அம்மா, இவ்வளவு போக சொல்லுங்க, இல்லைன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். வா சத்யா, உள்ள வா. யாரு? இந்த குடும்ப விஷயத்துல நான் இருக்க கூடாதா? சத்யா, நீ இருந்தா அவன் இன்னும் கோவப்படுவாமா, சண்டை வேற போடுவாமா. நீ போமா. டேய், சத்யாவை அவமானப்படுத்துறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமாடா? டேய், தேவையில்லாம பேசாத. நடந்ததெல்லாம் பார்த்தல. என்னடா சத்யாவை நீ இப்படி பேசுவேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. பிரகாஷ், என்னமோ நம்ம குடும்ப விஷயம்னு சொன்னியே, என்னப்பா அது? குமார் டைவர்ஸ் விஷயம் தான்ப்பா. மீடியாவுல நம்பி அந்நியாரை பத்தி சொன்னால, அந்த விஷயம் இப்ப நமக்கு சாதகமா இருக்கு. இப்ப வரப்போறது 3வது ஹியரிங், அதான் கடைசி. நம்பி சொன்னதை ஆதாரமா வச்சு பேசினா தீர்ப்பு நமக்கு சாதகமா வரும். என்னக்காச்சு? நம்பிக்கை பைத்தியம் பிடிச்சு போச்சாக்கா? தெரியலையே. நேர்ல போய் பார்த்து அவன் கிட்ட எல்லாத்தையும் சொன்னேடி. சரி சரின்னு மண்டி ஆட்டிட்டு இப்போ இப்படி பண்ணிட்டான். அழுத்தம் திருத்தமா எல்லாரும் முன்னாடியும் இப்படி சொல்லிட்டானேக்கா. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. எனக்கு புரியலடி. நீ சொன்னதுதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி சொல்லிட்டான். அவன் உன்னை அடையறதுக்காக இப்படி வேற ஏதாவது பிளான் பண்றானோ? அந்த ராஸ்கல் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. என் டிவோர்ஸ் கேஸ்ல இது பயங்கரமா எதிரொலிக்குமே. இத வச்சு அவங்க எல்லாரும் விளையாடுவாங்களே. என்னக்கா இது? ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. ஹாய். வாங்க கை கார்த்திக். கொடுங்க. எதுக்கு? கூடிய சீக்கிரம் நீங்களும் நம்பியும் மேரேஜ் பண்ணிக்க போறீங்க. அதுக்கு என்னோட முதல் வாழ்த்துக்கள். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்களும் நம்பி மேரேஜ் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்பி ஏன் கோர்ட்ல அப்படி உறுதியா சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? என்ன கார்த்திக் சொல்றீங்க? எல்லாம் என் வேலைதான். நீங்க நம்பி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நம்பி ஏன் வெளியே வரல, நீங்க கூப்பிட்ட வக்கீல் எல்லாம் ஏன் ஓடாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரகாஷ், அந்த ராஸ்கல் தான். அவன் தான் எல்லா வேலையும் பார்த்திருக்கான். என்ன வளரா இவன்? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆபீஸ்க்கு வந்து என்கிட்டயே சவால் விடுவான். அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அந்த பிரகாஷ் என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? என் அண்ணி நம்பியை கல்யாணம் பண்ணி சொகுசா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? அதை நான் அனுமதிக்க மாட்டேன். சத்யாவை ஏமாத்தி நீ ஜெயில இருந்து வெளியில வந்த மாதிரி அந்த நம்பி அவனை எப்பவும் வெளியில வர விட மாட்டேன். அதுக்கு நான் பல இடத்துல செக் வச்சிருக்கேன்னு சொல்லி நீங்க பணம் கொடுத்து வர சொன்ன வக்கீல் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள எல்லாம் வராதீங்கன்னு சொல்லி உங்களை விட அதிகமா பணம் கொடுத்துருக்கான். அதுவும் இல்லாம இனிமே என் எதிரிங்களே அண்ணியாரும் நம்பியிருந்தா அவங்கள ஒன்னா சேர விடாம பிரிப்பேன், என் அண்ணிய தனிமரமா நிக்க வைப்பேன்னு சொல்றான். அதான் நேரா நம்பி போய் பார்த்து அவன் சொன்ன எல்லாத்தையுமே சொல்லிட்டார். அவர் மேல நீங்க எவ்வளவு உயிரா இருக்கீங்கன்னு சொன்னேன். இது வரைக்கும் நீங்க கல்யாணம் பண்ணாம இருந்தது எதுக்குன்னு தெரியாது. ஆனா காயத்ரி கல்யாணம் பண்ணா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னேன். அவரும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அதான் கோர்ட்ல உங்களை மேரேஜ் பண்றதா சொன்னாரு. எப்படி என் வேலை? அட சனியம் பிடிச்சவனே, நீதான் அந்த வேலையை பண்ணதா?
இனிமே நீங்க கவலையப்பட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் டைவர்ஸ் கேஸ் நிக்காது. அவன் தலைகீழா நின்னாலும் டைவர்ஸ் கிடைச்சிடும்.